Hello everyone, welcome to Metrotech. இந்த வீடியோவில் எலக்ட்ரோமேக்னெட்டிக்ஸில் கேர்ள் அண்ட் லாப்லாசியன் டாபிக் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேர்ள் ஆஃப் அ வெக்டார்க்குரிய ஃபார்முலா பார்க்கலாம். ஸோ கேர்ள் ஆஃப் அ வெக்டார் டெல் கிராஸ் ஏ. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ்க்குரிய ஃபார்முலா. ஓகே, கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ்க்குள்ள ஃபார்முலா டெல் கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ax, ay, az. அடுத்து dou by dou x, dou by dou y, dou by dou z. Third row ax, ay, az. So இந்த formula given questionல Cartesian coordinates கொடுத்திருந்தாங்கன்னா curl of a vector கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த formula யூஸ் பண்ணணும். Okay. So second formula cylindrical coordinates. Okay. Cylindrical coordinate systemத்துக்குரிய formula that is r phi z. Okay va? So del cross A is equal to 1 by r determinant of ar r into a phi az. Dou by dou r, dou by dou phi, dou by dou z. Third row ar r into a phi az. So third formula spherical coordinate systemத்துக்குரிய formula. Okay. So இதுல பார்த்தீங்கன்னா coordinate r, theta, phi. So இந்த coordinates கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த formula யூஸ் பண்ணணும். Okay. So del cross A is equal to 1 by r square sin theta into determinant of ar, r into a theta, r sin theta a phi, dou by dou r, dou by dou theta, dou by dou phi. ar, r into a theta, r sin theta into a phi. So, curl of a vector find out பண்றதுக்கு இந்த மூணு ஃபார்முலாஸும் படிச்சுக்கணும். ஓகே, ஃபார் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் கொடுத்திருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, செகண்ட் ஃபார்முலா ஃபார் சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்ஸ், தேர்ட் ஃபார்முலா ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டத்துக்குரிய ஃபார்முலா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். So first question பாருங்க, determine the curl of each of the vector fields. So இங்க ரெண்டு பார்ட் கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு கொஸ்டினுக்கும் curl of vector field find out பண்ணணும். So முதல்ல first part எடுத்துக்கலாம், அதை solve பண்ணுவோம். So first given question எழுதியாச்சு. P is equal to x square yz into ax plus xz into az. So இந்த question எழுதியாச்சு. அதுக்கப்புறமா curl of a vector field கூறிய formula எழுதணும். ஓகே, ஸோ இங்கே given கொஷினை பாருங்க, ax, az கொடுத்துருக்காங்க, ay கோஆர்டினேட் கொடுக்கல. ஓகே, ஸோ அப்போ இது என்ன கோஆர்டினேட் சிஸ்டத்தில் இருக்கு, xyz அப்படிங்கிறது கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம். ஸோ curl of a vector for கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டத்துக்குரிய ஃபார்முலா எழுதணும். ஓகே, ஸோ இது கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டத்துக்குரிய ஃபார்முலா. இந்த ஃபார்முலால இந்த டிட்டர்மினண்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கிறோம். ஓகே, எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க உள்ள இந்த நெகட்டிவ் டேர்ம் பிராக்கெட்குள்ள கொண்டு போயிடணும். ஓகேவா? இந்த செகண்ட் ஸ்டெப் பாருங்க, டிட்டர்மினண்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இங்க உள்ள நெகட்டிவ் இந்த பிராக்கெட்குள்ள கொண்டு போயாச்சு. ஸோ இந்த டேர்ம் பாசிட்டிவ் ஆயிடும், இந்த டேர்ம் நெகட்டிவ் ஆயிடுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், பார்ஷியல் டிஃபரன்சியேஷன் பண்ணணும். ஓகேவா? இதுல பாருங்க, பார்ஷியல் டிஃபரன்சியேஷன் ஆஃப் pz டிவைடட் பை dou y. ஓ, pz அப்படிங்கிறது இந்த az கோஆர்டினேட் சிஸ்டம் இல்லையா, இதுல y டிஃபரன்ஷியேட் பண்ணணும். பட் இங்க ஒரு y டேர்மே இல்ல, ஸோ 0. ஓகே, ஸோ மைனஸ் py அப்படிங்கிறது ay கோஆர்டினேட், அந்த கோஆர்டினேட் சிஸ்டமே கொஸ்டின்ல கொடுக்கல, ஸோ அதுக்கும் 0 போட்டாச்சு, இன்டூ ax plus இந்த டேர்ம் பாருங்க, dou px divided by dou z. So px அப்படிங்கிறது ax coordinate system. ஓகே, ஸோ இதை partial differentiation with respect to z பண்ணணும். ஸோ z டேர்ம் இருக்கு, z டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 வரும். ஸோ நமக்கு இது கான்ஸ்டன்ட் இல்லையா, partial differentiationங்கிறனால இந்த டேர்ம் கான்ஸ்டன்ட், z டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. ஸோ x ஸ்கொயர் இன்டூ y. ஓகே, மைனஸ் dou pz divided by dou x. So pz அப்படிங்கிறது az term. Okay, இதான் pz.
ஸோ இதில் வந்து பார்ஷியல் டிஃப்ரென்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ ஜெட்டை வந்து அப்படியே வச்சுக்கணும், எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா 1. ஓகே, ஸோ அப்போ ஜெட் மட்டும்தான் வரும் இன்டூ ஏஒய் ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா டோ பிஒய் டிவைடட் பை டோ எக்ஸ். பிஒய் அப்படிங்கிற டேர்ம், அதாவது ஏஒய் கோஆர்டினேட் சிஸ்டமே 0, ஸோ அதனால 0 போட்டாச்சு, மைனஸ் பார்ஷியல் டிஃபரன்சியேஷன் ஆஃப் பிஎக்ஸ் கோஆர்டினேட். இதுதான் வந்து பிஎக்ஸ் இல்லையா. ஸோ திஸ் இஸ் டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஜெட்டை வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம், ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, ஓகே, இன்டூ ஏசெட். இப்போ வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணணும், இந்த டேர்ம் 0 ஆகிடும். ஸோ இந்த டேர்ம் எழுதியிருக்கேன், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் மைனஸ் ஜெட் இன்டூ ஏஒய். இங்கே வந்து மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஜெட் இன்டூ ஏசெட். திஸ் இஸ் தி ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் எடுத்திருக்கிறேன். இந்த கொஷின் பாருங்க, q இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்டூ சைன் ஃபை இன்டூ ஏஆர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் ஜெட் ஏ ஃபை. இது வந்து ஏ ஃபை, ஓகே, ஏ ஃபை பிளஸ் ஜெட் காஸ் ஃபை இன்டூ ஏசெட். ஓகே, இப்போ இதுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, ஆர் ஃபை அண்ட் ஜெட். ஸோ இதோட கோஆர்டினேட் அப்போ என்னது, சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம். ஓகேவா, இப்போ சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டத்துக்குரிய ஃபார்முலா எழுதிக்கிறோம். டெல் கிராஸ் கியூ இஸ் ஈக்குவல் டு 1 பை ஆர் ஏஆர் ஆர் இன்டூ ஏ ஃபை ஏசெட் டோ பை டோ ஆர் டோ பை டோ ஃபை டோ பை டோ செட். தேர்ட் ரோ வந்து கியூஆர் ஆர் இன்டூ கியூ ஃபை தென் கியூ செட். ஓகே, ஸோ இது வந்து கேர்ள் ஆஃப் அ வெக்டார் ஃபார் சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டத்துக்குரிய ஃபார்முலா. இதை எழுதிட்டு இப்போ இந்த டிட்டர்மினண்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். ஓகே, ஸோ டிட்டர்மினண்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், இப்போது பார்ஷியல் டிஃப்ரென்சியேஷன் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல பாருங்கள், இந்த ஆரை வந்து இந்த ப்ராக்கெட்குள்ளே எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ QZ, partial differentiation of QZ with respect to phi. ஓகே, QZ அப்படிங்கிறது இதுதான் QZ. ஸோ இதை வந்து partial differentiation with respect to phi. ஸோ ஒன்லி இந்த cos phi தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். Z வந்து அப்படி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ Z cos phi டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் ஃபை. ஸோ மைனஸ் சைன் ஃபை, இங்கே ஒரு ஆர் இருக்குது, ஸோ டிவைடட் பை ஆர். அதுக்கப்புறமா டோ ஆர் இன்டூ Q5 டிவைடட் பை டோ Z. Q5 அப்படிங்கிறது எது, இந்த டேர்ம் இல்லையா, இதுதான் Q5. ஸோ இதில் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு Z டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஆல்ரெடி ஒரு ஆர் இருக்குது. ஓகே, ஸோ அந்த ஆரும் இந்த ஆரும் கேன்சல் ஆகிடுது, ஏன்னா ஆர் வந்து கான்ஸ்டன்ட் தான் இல்லையா. ஸோ ஆர் இன்டூ அப்படின்னு எழுதியிருப்போம், ஆர் இன்டூ டோ Q5 டிவைடட் பை டோ செட்னு இருக்கும். ஸோ இந்த ஆரும் இங்கே உள்ள ஆரும் கேன்சல் ஆகிடும். Z டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, ஸோ அப்போ ஆர் ஸ்கொயர் மட்டும் இருக்கும் இன்டூ ஏஆர். அடுத்து பாருங்க, மைனஸ் A5, இங்கே டோ QZ டிவைடட் பை டோ ஆர். QZ இங்கே இருக்குது, வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். பட் இதில் ஆர் வந்து இல்லை, ஆருங்கிற டேர்மே இல்லை, ஸோ 0 மைனஸ் டோ QR டிவைடட் பை டோ செட். QRங்கிறது இதுதான், இதில் வந்து டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு Z. Z டேர்மே இல்லை, ஸோ 0. ஓகே, அடுத்து ப்ளஸ் AZ டிவைடட் பை ஆர். இந்த ஆர் தான் இங்கே எழுதியிருக்கேன், AZ டிவைடட் பை ஆர். ஸோ ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்குறாங்க, இங்கே வந்து ஆரை வெளியில் எடுத்துடக்கூடாது, ஏன்னா இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேண்டியதே ஆர் தான். ஸோ இந்த ஆர் அப்படியே தான் இருக்கணும். ஸோ டோ பை டோ ஆர் இன்டூ ஆர் ஆஃப் Q5. ஓகே, ஸோ Q5ங்கிறது இந்த இருக்குது, இந்த டேர்ம் இல்லையா. ஸோ அப்போ ஆர் இன்டூ இங்கே என்ன இருக்கும், ஆர் இன்டூ ஆர் ஸ்கொயர் இன்டூ Z. இதை தான் வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர். ஸோ அப்போ இதை ஆர் கியூப்னு ஆகிடுமா, ஆர் கியூப் இன்டூ Z. ஸோ ஆர் கியூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா 3 இன்டூ ஆர் ஸ்கொயர் இன்டூ Z. ஓகே, மைனஸ் இங்கே பாருங்கள், அடுத்து QRஐ வித் ரெஸ்பெக்ட் டு 5 வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ இங்கே இருக்குது அது. ஸோ ஆர் இன்டூ சைன் ஃபையை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் ஃபை. ஓகே, ஸோ ஆர் இன்டூ காஸ் ஃபை.
இப்போ ஃபைனலாக நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும், அவ்வளோதான். பாருங்க, இதில் வந்து -1/r வெளியில் எடுத்துட்டோம். -1/r. ஓகே, அப்போ இங்கே என்ன வரும்? z sin 5. ஓகே, இது வந்து sin 5. z sin 5 மைனஸ் வெளியில் எடுத்ததுனால ப்ளஸ் ஒரு ஆரும் டிவைடட் பை ஒரு ஆர் காமனாக எடுத்திருக்கோம். ஸோ இது ஆர் கியூப் ஆகிடும். இன்டூ ஏஆர், இந்த டேர்ம் 0 ப்ளஸ் ஏசெட் இன்டூ இந்த ஆரை வந்து ப்ராக்கெட்குள்ளே எடுத்துருக்குறோம். ஸோ 3 into r z minus cos 5. Okay, this is the answer. So next topic வந்து Laplacian of a scalar field. So இதில் உள்ள formulas and problems பார்க்கலாம். So first formula பார்க்கலாம். Laplacian of a scalar field V is the divergence of the gradient of V and is written as del square V. So Laplacian அப்படிங்கிறது divergence of, divergence na del dot gradient of V. So del dot V, gradient of V ங்கிற del dot V, divergence of gradient of V அப்படிங்கிறனால del dot V. So அததான் நம்ம del square V அப்படின்னு எழுதுறோம். ஓகே, so del square V is equal to dou square V divided by dou x square plus dou square V divided by dou y square plus dou square V divided by dou z square. So இந்த formula வந்து Cartesian coordinate system கொடுத்திருந்தாங்கன்னா இந்த formula apply பண்ணணும். Okay, so second வந்து cylindrical coordinate systemத்துக்குரிய formula. Del square V is equal to 1/r dou by dou r of r into dou V divided by dou r plus 1/r square dou square V divided by dou phi square plus dou square V divided by dou z square. Okay, so third formula வந்து spherical coordinate systemத்துக்குரிய formula. Del square V is equal to 1/r square dou by dou r of r square into dou V divided by dou r plus 1/r square sin theta into dou by dou theta of sin theta into dou V divided by dou theta plus 1/r square sin square theta dou square V divided by dou phi square. Okay, so Laplacian குள்ள Cartesian, cylindrical and spherical coordinate systemத்துக்குரிய formula பார்த்துட்டோம். Next வந்து problems பார்க்கலாம். Find the Laplacian of the scalar fields. V is equal to e power minus z into sin 2x into cos hy. So இந்த questionல வந்து Laplacian of a scalar field find out பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கோஆர்டினேட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். இங்கே x, y, z கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்னது? கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம். ஸோ முதல்ல அதுக்குரிய ஃபார்முலா எழுதிக்கிறோம். ஓகே, டெல் ஸ்கொயர் v is equal to dou square v by dou x square plus dou square v divided by dou y square plus dou square v divided by dou z square. ஓகே, இது வந்து 2 டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகே, இங்கே ஆர்டர் பாருங்க 2ன்னு இருக்குது. ஸோ 2 டைம்ஸ் பார்ஷியல் டிஃப்ரென்சியேஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ முதல்ல டோ பை டோ எக்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்சியேஷன் பண்ணுறோம். ஓகே, ஸோ என்ன பண்ணணும்? வியை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ எக்ஸுங்கிறது என்னது? இந்த சைன் 2x தான் நம்ம என்ன பண்ணணும்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ இந்த இ பவர் மைனஸ் z காஸ் ஹெச்ஒய் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகே, சைன் 2x வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா 2 into cos 2x. Okay, so 2 e power minus z cos 2x into cos hy plus dou by dou y of, இப்போ v வந்து differentiate with respect to y. So y term இங்க இருக்குது. cos hy தான் differentiate பண்ணணும். இது ரெண்டும் constant. இப்போ என்ன வரும்னு பாருங்க, e power minus z sin 2x into cos hy differentiate பண்ணோம்னா sin hy. Okay, plus dou divided by dou z of, so with respect to z வந்து differentiate பண்ணணும். அப்போ e power minus z வந்து differentiate பண்ணோம் அப்படின்னா minus 1 into e power minus z. Okay, into sin 2x into cos hy. இப்போ
ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து இதை ஒன் மோர் டைம் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகே, ஸோ ஈக்குவல் டு இங்கே பாருங்கள் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ காஸ் 2xோட டிஃப்ரென்சியேஷன் என்னது மைனஸ் 2 இன்டூ சைன் 2x. ஓகே, ஸோ அப்போ மைனஸ் இங்கே ஆல்ரெடி ஒரு 2 இருக்குது. ஸோ 4 e பவர் மைனஸ் z சைன் 2x இன்டூ காஸ் hy. ஓகே, அடுத்து ப்ளஸ் இங்கே வந்து டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு y. இப்போ e பவர் மைனஸ் z சைன் 2x சைன் hy டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா காஸ் hy. ஓகே, ப்ளஸ் வித் ரெஸ்பெக்ட் டு z வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. இந்த e பவர் மைனஸ் z டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா e பவர் மைனஸ் z இன்டூ ஒரு மைனஸ் 1 வரும். ஸோ இந்த மைனஸ் ஆல்ரெடி இருக்கனால இங்கே ப்ளஸ் e பவர் மைனஸ் z சைன் 2x இன்டூ காஸ் hy. திஸ் இஸ் தி ஆன்சர் ஃபார் த ஃபர்ஸ்ட் கொஷின். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. u is equal to r square z cos 2 phi. ஓகே, ஸோ இதில் உள்ள கோஆர்டினேட்ஸ் என்னதுலாம் r 5 அப்புறம் z. ஸோ அப்போ இது எந்த கோஆர்டினேட் சிஸ்டத்துக்குரிய ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டத்துக்குரிய ஃபார்முலா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டத்துக்குரிய ஃபார்முலா எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ணணும், இந்த ஃபார்முலாவில் இந்த பார்ஷியல் டிஃப்ரென்சியேஷன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ 1 by r டோ பை டோ ஆர் இன்டூ இங்கே பாருங்க இது r இன்டூ யூவை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ z cos 2 phi வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம். ஓகே, ஸோ z இன்டூ காஸ் 2 phi. இந்த ஆர் ஸ்கொயரை வந்து இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஆர் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும் 2r இல்லையா? ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கிறேன் 2r ஸ்கொயர். ஓகே, ப்ளஸ் 1 by r ஸ்கொயர் டோ பை டோ 5. ஸோ யூவை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு 5 பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். 5 என்னது காஸ் 2 phi இல்லையா, அந்த டேர்ம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ ஆர் ஸ்கொயர் z அப்படியே இருக்குதும். காஸ் 2 phi வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா மைனஸ் 2 சைன் 2 phi. ஓகே, ஸோ மைனஸ் 2 ஆர் ஸ்கொயர் z இன்டூ சைன் 2 phi ப்ளஸ் டோ பை டோ z ஆஃப் வித் ரெஸ்பெக்ட் டு z டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். ஸோ z டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஸோ ஆர் ஸ்கொயர் காஸ் 2 phi. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து ரிமைனிங் டிஃப்ரென்சியேஷன் பண்ண போகிறோம். ஸோ 1 by r இன்டூ இங்கே ஆர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ 2 இன்டூ ஆர் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2r. ஸோ என்ன கிடச்சிருக்கு பாருங்க 1 by r இன்டூ 4r இன்டூ z cos 2 phi. ஓகே, ப்ளஸ் 1 by r ஸ்கொயர். இந்த டேர்ம் வந்து டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு 5. ஸோ இந்த சைன் 2 phi தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் 2 ஆர் ஸ்கொயர் z வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். சைன் 2 phi டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா காஸ் 2 phi இன்டூ 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்கே இது என்ன கிடச்சிருக்குன்னா அப்போ மைனஸ் 4 ஆர் ஸ்கொயர் z இன்டூ காஸ் 2 phi ப்ளஸ் இங்கே பாருங்கள் இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு z. பட் இங்கே வந்து z டேர்மே இல்லை. ஸோ ப்ளஸ் 0. ஓகே, இப்போ வந்து இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இந்த r கேன்சல் ஆகிடும். ஸோ 4z காஸ் 2 phi. இங்கே பாருங்கள் ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் 4z காஸ் 2 phi. இப்போ இது ரெண்டையும் பாருங்கள் ரெண்டுமே சேம் தான். 4z காஸ் 2 phi மைனஸ் 4z காஸ் 2 phi. ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணனா 0. ஓகே, கொஷினோட ஆன்சர் 0. ஸோ இன்னும் இந்த டாப்பிக்கில் வந்து ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம் ரிலேட்டடாக ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெக்டார் ஐடென்டிட்டிஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டும் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ரிமைனிங் பார்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.